ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மஷ்ரூம் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வத்தல், ஆனியன், தக்காளி இதை போட்டு மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் ரைஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறோம். மேலே இந்த சோம்பு, இந்த பைசஸ் வச்சுருக்குறோம். மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு மசாலா வந்து தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இது செட் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து வந்து மிக்சியில் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி இப்போ ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சோம்பும் அந்த பட்டை லவங்கத்தை இதில் போட போகிறோம். இப்போ அது பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் போட போகிறோம். ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. புதினா மல்லியிலே இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை இதில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் அதில் அள்ளி போட்டு மஷ்ரூமை குக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட போகிறோம். இப்போ இதோட மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மஷ்ரூம் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவோட வேக விடலாம். இப்போ ரைஸை நம்ம வடித்து ஆற வச்சுருக்கோம். இதை தான் நம்ம இப்போ வந்து ரைஸை வடித்து வச்சுருக்குறோம். இந்த மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆனோன்னு நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து மசாலா நல்லா ஜெல்லாயிடுச்சு. இதில் உள்ள ரைஸை போட்டு நம்ம வந்து கிண்ட போகிறோம். இப்போ ரைஸை நம்ம சேர்த்துட்டோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளறியாச்சு. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா தூவிக்கலாம். தூவி இறக்கலாம். அவ்வளோதான். பிரியாணி டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டான மஷ்ரூம் ரைஸ் ரெடி. இப்போ இது லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டான மஷ்ரூம் ரைஸ் ரெடி.